நயன்தாரா அவர்களுக்கு லவ் ப்ரப்போஸா? வலைபேச்சு பிஸ்மியை ரோஸ்ட் செய்திருக்கிறாங்க ஒரு நடிகை. சென்னையை சேர்ந்த நடிகை சர்மிளா 90களில் தமிழ் மலையாளம் படங்கள் நடித்து பிரபலம் அடைஞ்சாங்க. மலையாளத்தில் பல முன்னணி நடிகர்களின் படங்கள் நடித்து பிரபலம் அடைஞ்சாங்க. அவங்கள கேரள லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். இந்த நிலையில் வலைபேச்சு பிஸ்மியை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காங்க. முன்னதாக நயன்தாரா வலைபேச்சு அந்தணன் பிஸ்மியை குரங்குகள் என்று விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள திரையுலகில் 2016ஆம் ஆண்டு நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்தது. இதில் முன்னணி நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் பலர் நடிகைகளுக்கும் முன்னணி நடிகைகளுக்கும் பாலியல் தொல்லை அளித்து உறுதியானது. அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த நிலையில் நடிகை சர்மிளா பழைய சம்பவத்தை புது குண்டாக போட்டிருக்கிறாங்க. மேலும் கேரள திரையுலகை அதிர வச்சிருக்காங்க. பிரபல தனியார் சேனலுக்கு சர்மிளா அளித்த பேட்டியில் காலம் மாறி போச்சு என்ற தமிழ் படத்தின் ரீமேக்கான அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சு மக்களும் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த இந்த படத்திற்கு பாடல் ஒன்று எடுப்பதாக படக்குழுவினரிடம் பொள்ளாச்சிக்கு வந்தோம். அப்போது படத்தின் தயாரிப்பாளரும் அவரது நண்பர்களும் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயற்சி பண்ணாங்க. இதில் ஓட்டல் ஊழியர் ஒருவரும் சேர்ந்துக்கிட்டார். நான் நோ என்று கதறியபடி வெளியே ஓடி வந்துட்டேன். ஆட்டோ ஓட்டுநரின் உதவியால் வீட்டுக்கு வந்துட்டேன். இது போன்ற மலையாள திரையுலகில் நடக்குது. ஏழை பெண்கள் நடிகையாக வரும்போது இது போன்ற சிரமத்திலிருந்து தப்பிப்பது சிரமம்னு சர்மிளா சொல்லியிருக்கிறாங்க. எனது சினிமா பயணத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தை மிகவும் கொடியதாக பார்க்கிறேன்னு சர்மிளா சொல்லியிருக்கிறாங்க. மலையாளத்தில் உருவான பரிணயம் படத்தின் ஷூட்டிங்கின் போது இயக்குனர் ஹரிஹரன் நடிகர் விஷ்ணு என்பவர் மூலம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார்னு கேட்டார். நான் முடியாதுன்னு தெரிவிச்சிட்டேன். இதனால் அந்த படத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுட்டேன். கேரள திரையுலகில் பெண்கள் பணியாற்ற முடியாத நிலை என்றும் இருக்குது. இதுவரை 28 பேர் என்னிடம் இது போன்ற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பூதாகரமாக அவங்க சொல்லியிருக்கிறது பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. மலையாள திரையுலகமே இப்படித்தானா அப்படின்ற மோசமான பார்வை உருவாயிடுச்சு. இந்த நிலையில் நடிகை சர்மிளா வலைபேச்சு பிஸ்மி காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. ஹாலிவுட்டை அதிர வச்சிருக்கு. இன்னும் என்ன புது குண்டை போட போகிறாரோ அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. வலைபேச்சு பிஸ்மி தமிழ் சினிமா நடிகர்கள், நடிகைகள் குறித்த செய்திகளை அதிகம் பகிர்வார். இதில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்வதுண்டு. சமீபத்தில் நயன்தாராவை பற்றி பல விஷயங்களை கூறி வந்தார். சூப்பர் ஸ்டார் என்றால் அடிக்கணும் உதைக்கணும் நினச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னா விஜய் சாந்தி தான். அவர் ஆக்ஷன் காட்சிகள் நடித்து பெரிய ஸ்டண்ட் காட்சிகளையும் நடிச்சிருக்கிறார். அவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாரு பிஸ்மி. நடிகை சர்மிளா பிஸ்மியை ரோஸ்ட் செய்திருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டியில் சூப்பர் ஸ்டார்னா ஆக்ஷன் காட்சிகள் மட்டும்தானா, நடிப்பிலும் தனது திறமையை காட்ட வேணும். அதை நயன்தாரா அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்தை பல விதமாக விமர்சனம் பண்ணாங்க. ஒருவேளை விக்னேஷ் சிவனை நயன்தாரா திருமணம் செய்தது இவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. நயன்தாராவை ப்ரப்போஸ் செஞ்சிருப்பார் போல. இதற்கு நயன்தாரா சம்மதித்திருக்க மாட்டாங்க. இதனால தான் விக்னேஷ் சிவனை பார்த்தால் இவருக்கு எரியுதோ என்னவோ அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடியது வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, 1990களில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னணி நடிகையாக விளங்கியவங்க தான் ரம்பா. தன்னுடைய அழகாலும் நடிப்பு திறமையால் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தவங்க. தொடை அழகி அப்படின்னு பெயர் பெற்றவங்க. உழவன் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க. பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. இந்த நிலையில் நினைத்தேன் வந்தாய் படத்தில் நடிகர் விஜயுடன் ரம்பா ஜோடி சேர்ந்தாங்க. இந்த படத்தில் விஜய்க்கு தேவயானி அக்காவாகவும் அதே போல் பார்த்திங்கன்னா ரம்பா காதலியாகவும் நடிச்சிருப்பாங்க. கதையினுடைய ஒரு கட்டத்தில் விஜய் கனவில் ஒரு பெண்ணை காண்பார். அந்த பெண்ணின் இடுப்பில் மச்சம் இருக்கும். அவளை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு முடிவு எடுக்கிறார். பிறகு அந்த பெண் ரம்பாதான்னு தெரிந்ததும் இருவரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதே போல் வேறு இடத்துல எங்கேயோ கயிற்றில் தொங்கிட்டு இருப்பாங்க. அவர் வேறு இடத்துல ஆடிட்டு இருப்பார். என்கிட்ட எங்கே ஆடுறீங்க, எந்த ஷூட்டிங் போயிட்டு வரீங்க என்று விஜய் சார் கேட்டார். நான் சார் உங்கள் கூட தான் இங்கே ஃபாரஸ்ட்டில் டூயிட் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்களாம். அதற்கு விஜய், நான் இங்கே விஜய் கார்டனில் ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். என் சினிமா வாழ்க்கையில் என்னிடம் ஃபஸ்ட்டு ஹீரோயின் போல் கவலைப்பட ஹீரோ விஜய் தான் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜய் நல்ல மனதையும் பகிர்ந்த ரம்பா ஒரு முறை அவர் லண்டன் செல்ல இருந்தபோது விஜயனிடம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாராம். விஜய் ரொம்ப நல்ல மனிதர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரம்பா அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க.